ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து என்னன்னா அமேசான்ல எப்படி ஆட்ஸ் ரன் பண்றது அப்படின்னு. ஸோ நீங்க புக்கு கிரியேட் பண்ணிட்டு ஆர்கானிக் சேல்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா we know it gonna reach because our book is so good, content is really good, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா சேல்ஸ் அதுதானே நம்மளோட உச்சபட்ச கோல்ங்கிறது அதுதான். அதுக்கு தான் நம்ம எல்லாமே இவ்வளோ ஒர்க் பண்றோம். ஸோ நான் வந்து எப்பவுமே ஆட்ஸ் ரன் பண்றேன். பிகாஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு புக்கு ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணுவேன். அப்படி ஆட்ஸ் ரன் பண்ணல அப்படின்னா நானே ஒரு இனிஷியல் டைம்ஸ்ல வந்து யாருக்குமே இனிஷியல் டைம்ல வந்து நல்ல புக்கா வருமா அப்படின்னா கிடையாது. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர்ல தான் போகும். நான் என்னோட 20 புக் வந்து எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர். ஒன்று ரெடி பண்ணுவேன், ஃப்ரண்ட் கவரோட சேர்த்து ரெடி பண்ணியிருப்பேன். அப்படி ரெடி பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் வந்துட்டு 2வது புக்ல வந்துட்டு ஓகே ஃப்ரண்ட் கவர் இல்லாம ரெடி பண்ணிட்டு கவர் பேஜை வந்து இன்னொரு ஆப்ஷன்ல அப்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ரெடி பண்ணேன். ஆனா லாஸ்ட் பேஜ்ல வந்து கான்டென்ட்டே இருக்காது. படிச்சு முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு 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 கைண்ட் ஆஃப் தேங்க்யூ நோட் கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கா நான் போடும்போது அந்த ஒரு 21 புக் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தெளிவு. ஓகே, நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம இந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம். புக்கு முடியும் போது ரிவ்யூஸ் கேட்கறது, அதாவது கதை புக்கா இருந்தா இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற புக்கா இருந்துச்சுன்னா நான் மோஸ்ட்லி எதுவுமே ரிவ்யூஸ் கேட்க மாட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற டைம்ல அதுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு. பட் மோஸ்ட்லி கதை புக், கிட்ஸுக்கு ரெடி பண்ற புக், அப்படி இல்லைன்னா ஆக்டிவிட்டி புக்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ரிவ்யூஸ் கேட்பேன் அட் தி எண்ட். அண்ட் ஆக்டிவிட்டி புக்ஸ்க்கு வந்து நான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். என்னன்னா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி லாஸ்ட் பேஜ்ல இட்ஸ் லைக் அப்ரிஷியேட்டிங் தெம். ஸோ திஸ் ஆர் கைண்ட் சஜஷன்ஸ் ஃப்ரம் மை சைட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ஆட்ஸ் ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வச்சிருக்க புக், த ஈஸ்ட் ஸ்டோரி ஃபார் கிட்ஸ். இது வந்து நான் ஈஸ்ட் டைம்ல ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் ஃபார் த டெமோ. நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக, எப்படி ஆட்ஸ் ரன் பண்றது டெமோ காட்டுறதுக்காக. ஸோ இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, பட் இட்ஸ் ஃபைன். ஐ கோ வித் ப்ரமோட் அண்ட் அட்வர்டைஸ். கிளிக் திஸ் 3 button and go for the promote and then here choose your marketplace. மோஸ்ட்லி உங்க மார்க்கெட் பிளேஸ் வந்து amazon.com தான். அதுதான் யூஎஸ்ல amazon.com தான் போகுது. ஸோ அங்கதான் புக் வாங்குறவங்க அதிகம், பிசிக்கல் புக்கா வாங்குறவங்க அதிகம். நான் ஆல்வேஸ் ப்ரிஃபர் பிசிக்கல் புக். அதுக்கு வந்து கிண்டில் ரெடி பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பா கிண்டில் ரெடி பண்ணுங்க, இ புக்கா ரெடி பண்ணி நீங்க அதையும் அப்லோட் பண்ணுங்க. ஸோ தட் படிக்கிறவங்க இபுக் கிண்டல்ல படிக்கிறவங்களும் அதை படிச்சுப்பாங்க. அண்ட் இஃப் தே வாண்ட் physical book, they will directly go to the physical book to gift someone or anyone. Especially coming December, November timeலாம் புக் சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் அதுதான் கிட்ஸுக்கு வந்து கிஃப்டா பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த டைம்ல கொஞ்சம் அப்படியே உங்க விசிபிலிட்டி கிடைக்கும். அப்படியே வெளியே வரும் உங்க புக்ஸ் எல்லாமே ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம். ஸோ ஸ்டார்ட் மேக்கிங் ரைட் நவ், டுடே itself, even though அது எவ்வளோ ஒஸ்டா இருந்தாலும். ஸோ amazon.com, then go to campaign builder. ஸோ இதில் வந்துட்டு ஸ்பான்சர்டு ப்ராடக்ட்ஸ் இதை சூஸ் பண்ணுறோம். கிளிக் கிரியேட் கேம்பெயின் ஹியர், ஸ்க்ரோல் அப், தென் கிரியேட் கேம்பெயின். நம்ம பிராண்ட் பண்ணல, வீடியோவும் ஆடியோவும் பண்ணல, ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து இங்கே ஆட்ஸுக்கு கொடுக்க போகிறோம். நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுறேன். இஃப் எனி ஒன் ஹேவ் எனி அதர் சஜஷன்ஸ் தேன் திஸ் சொல்லுங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
and the Easter story for kids. The Easter story என்னன்னா இதுல நான் ஆட் பண்ணிட்டு பேப்பர் பேக்கிங் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஐ வாண்ட் ஆட் கிண்டில் எடிஷன் அண்ட் இது வந்து ஹார்ட் கவர். இந்த மூணுமே நான் வந்து என்னோட ஆட்ல இருக்கணும்னு நான் பாக்குறேன். ஏன்னா மூணுமே ஒரே புக் தான், அதனால மூணையுமே நான் ஆட்ஸுக்கு கொடுக்கறது வந்து இட்ஸ் குட் ரைட். இது வேற வேற ப்ராடக்ட்டும் கிடையாது, எல்லாமே ஒரே ப்ராடக்ட். ஸோ better to do the ads for this as well. So இதுல வந்து அடுத்த டார்கெட்டிங்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங், இன்னொன்னு மேனுவல் டார்கெட்டிங். ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங்னா என்னன்னா, நீங்க ஒரு புக்கு கொடுக்குறீங்க அண்ட் அதோட கான்டென்ட், அதோட கீவேர்ட்ஸ் அதெல்லாம் வச்சு அமேசானே இது யாருக்கு ரிலேட்டடா, இது வந்து யாருக்கு உபயோகப்படலாம், எந்த கீவேர்ட். இப்ப நான் வந்து அமேசான்ல வந்து ஒரு புக்கு தேடுறேன் அப்படின்னா, ஈஸ்டர் புக்ஸ் தேடுறேன்னா, ஓகே இதுக்கு ரிலேட்டடா இருக்கா அப்படின்னா அந்த புக்கு இது எடுத்துட்டு வரும். இல்ல நம்ம டாபிக் ரிலேட்டடா இருக்கிற புக்குக்கு இது சஜஷனா போய் நிற்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங். எல்லா ஒர்க்குமே அமேசானே பண்ணிடும். இஃப் மேனுவல் டார்கெட்டிங்னா நீங்க அதுக்கு கீவேர்ட் கொடுக்கணும். கீவேர்ட் ஆர் ப்ராடக்ட் டார்கெட்டிங். எனக்கு நான் மோஸ்ட்லி பார்க்கறது வந்து ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங். பிகாஸ் நம்ம கீவேர்ட் ஆட் பண்றதுக்கு பதிலா அமேசானே ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் பண்றது வந்து இட்ஸ் பெஸ்ட். ஐ ஃபீல் தட். அண்ட் அது வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. நானுமே அதான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் we are not good at it, right? We are not good at setting keywords. We are not good at, I mean, நம்ம கீவேர்ட் செட் பண்றது நம்ம நல்லா தான் பண்றோம். ஆனா இனிஷியலா உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும்னு தெரியறதுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் செட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நீங்க ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வர டேட்டாவை எடுத்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கீவேர்டை மாத்திக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு புக் வச்சிருக்கேன். ஓகேவா? லைக் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து நான் ஆல்ரெடி ஈஸ்டர் புக் இன்னொன்னு வச்சிருந்தேன். ஐ கேன் ரீட் திஸ்ங்கிற டாபிக்ல, ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஒன். ஐ கேன் ஷோ யூ ஹியர். இதுதான் அந்த புக்கு. worst review and then I couldn't meet the customers expectation though. It's a flop actually. Kids books, I'm not good at it. ஸோ இதுக்கு வந்து ஆட்ஸ் ரன் பண்ணப்ப ஆனால் நல்லா தான் போச்சு ஆக்சுவலா. ஸோ இதோட டேட், ஸோ நான் ஃபுல்லாக வந்து லைஃப் டைம். ஏன் நான் வந்து மேனுவல் டார்கெட்டிங்க்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் வந்து குட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். இது வந்து நான் எந்த டைம்ல February 1 April 1 வரைக்கும் இதுக்கு அந்த ஆட் ரன் பண்ணேன். ஸோ $173 எனக்கு வந்து ஆட் ரன் பண்றதுக்கு ஆச்சு. அண்ட் $349 வந்து எனக்கு சேல்ஸ்ல வந்தது. சேல்ஸ்ல வந்ததுன்னா $349 சேல்ஸ் ஆச்சு. ஆனா இதுல இருந்து எனக்கு வந்தது எவ்வளவுனா, லிட்டலி ஐ மேட் ஒரு புக்குக்கு $3 என்னமோ எடுத்தேன். ஒரு புக்குக்கு $2 கிட்ட எனக்கு வந்தது. அவ்வளவுதான். லிட்டலா பார்த்தா இதுல இருந்து $349 லிட்டலி $350 3 டைம்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. 3 டைம்ஸ் $130 $130 கிட்ட. ஆனா நான் ஸ்பெண்ட் பண்ணது $173. சி, இது வந்து புக் ஃபுல்லா சேல்ஸ் ஆனது. இது வந்து $173 வந்து நான் அதுக்கு அந்த ஆட்ஸுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணது. இது ஸோ ஒரு புக்கோட விலை வந்து $99.99 அண்ட் சேல்ஸ் வந்து $349. கால்குலேட்டர் கால்குலேட்டர் ஏன் நான் வந்து ராயல்டி அதிகமா வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ நான் வந்து $349.65 எனக்கு கிடைச்சது. இது வந்து ஒரு புக் டோட்டல். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு பர்ச்சேசஸ், ஐம் சோ சாரி கைஸ். சி, இங்க 35 புக்ஸ் நான் வித்துருக்கேன்னா 35 புக்ஸ் தான். லிட்டலா பார்த்தா நான்
ஒரு புக் வந்து 9.99 தான் கரெக்டாக தான் வரும். ஸோ 35 புக்கு. இந்த 35 புக்கில் இருந்து எனக்கு கிடைச்சது எவ்வளோன்னா $3.14 நான் வந்து ராயல்ட்டியில் எனக்கு கிடைச்சது. ஒரு புக்கு சேல்ஸ் ஆனால் எனக்கு கிடைக்கிற ராயல்ட்டி 3.14. அந்த $9.99 அந்த புக்கு விற்றா எனக்கு கிடைக்கிற ராயல்ட்டி இவ்வளோதான். ஸோ இதுல இருந்து எனக்கு எத்தனை புக்கு, இதுல இருந்து எனக்கு வந்து நான் 35 புக்கு வித்தேன்னா இன்ட்டு 35 புக்கு நான் வித்துருந்தேன்னா எனக்கு சி ஹவு மச் ஐ காட், $109, $109.9. ஆனா நான் இதற்கு வந்து காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளவுன்னா $173. அட்டர் ஃபிளாப். இட்ஸ் ஒர்க் வெல். அந்த டைம்ல எனக்கு புக்கு ஓகே 35 பர்ச்சேஸ்ங்கிறது புதுசா வர்ற ஒருத்தருக்கு வந்துட்டு 2 மாசத்துல 35 புக்கு வந்து சேல்ஸ் ஆகுதுன்னா இட்ஸ் குட் ரைட். ஆனா எனக்கு ஏத்த ராயல்ட்டி கிடைக்கல. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏன் நான் ராயல்ட்டி ஹையா வைக்கணும்னு சொல்றது. உங்களுக்கு இது ரிலேட்டடா வேற எதுவும் வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் அது எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி புக் நீஷ் ரெடி பண்ண சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஏன்னா கீவேர்ட் பேக் டு தட் பாயிண்ட். ஓகே, கீவேர்ட்ஸ் எப்படி எடுக்குது. ஹியர் ஏன் இந்த சர்ச் டைம்ல போனீங்கன்னா நான் வந்துட்டு என்னென்ன கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி என்னோட புக்கை பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Lifetime. No. Okay. So February. Oh God, I couldn't take it. Okay. I have another one. இது ஒர்க் ஆகல ஏன்னு தெரியல. நான் வந்து என்கிட்ட இன்னொரு புக் இருக்கு, நர்வஸ் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. இட்ஸ் ஜஸ்ட் அ ஒர்க் புக். லெட் மீ லுக் இன்டு இட். ஓகே, இது என்னோட இன்னொரு புக், நர்வஸ் சிஸ்டம் கேம்பெயின், நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடா ஒரு ஒர்க் புக். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு வந்து சர்ச் டைம்ல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இது மேட்ச் பண்ணுது அப்படின்னு பார்க்குறேன். ஓ சி, இவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து எனக்கு ரிலேட்டடா எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது கஸ்டமர் என்னென்னலாம் சர்ச் பண்றாங்களோ அந்த இடத்துல அமேசான் கொண்டு இதை புஷ் பண்ணியிருக்கு, விச் இஸ் ரிலேட்டட் டு மை புக். ஓகேவா? இதுல வந்துட்டு நான் மோஸ்ட்லி எப்படி போவேன்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆயிருக்கு எதுக்கு அண்ட் என்னென்ன கீவேர்ட்லாம் வரும்போது இந்த புக்கு சேல் ஆயிருக்கு. மோஸ்ட்லி சொமேட்டிக் எக்ஸசைஸ், டெய்லி ஜேர்னல். ஸோ இந்த டெய்லி ஜேர்னல்லாம் நல்ல இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி வித் திஸ். அண்ட் அதுல ஒண்ணுதான் சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நான் எடுத்துப்பேன். click through rate, mostly total cost and sales, because நம்ம the purchase as well இதையும் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து நான் இங்கே வச்சுப்பேன் இந்த மேனுவல் டார்கெட்டிங்க்கு. இதெல்லாம் நான் எப்போ பண்ணுவேன்னா ஒரு 2 மாதம் புக்கு வந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆட்ஸ்லேயே இருந்து 2 மாதம் இவ்வளோ டீட்டெயில்ஸ், இவ்வளோ கீவேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஜூன் எவ்வளோ லாஸ்ட் 65 டேஸ்க்கு எடுத்திருக்கேன், ஜூன் டு ஆகஸ்ட். ஸோ மோஸ்ட்லி ஐ கோ லைக் தட். ஸோ 2 மாசத்துக்கு எடுக்கும்போது நமக்கு ஒரு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் நம்ம கையில இருக்கும். இவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்கு என்கிட்ட. இப்ப நான் இந்த கீவேர்ட்ஸ்லாம் இங்க வந்து இதுல இருந்து காப்பி பண்ணி இதுல இருந்து இப்படி காப்பி பண்ணி அங்க கொண்டு வந்து இந்த மேனுவல் டார்கெட்டிங்கோட கீவேர்ட்ல வந்து பேஸ்ட் பண்ணி நான் வச்சுப்பேன். ஸோ இட்ஸ் இது வந்து நான் ரொம்ப ரேரா பண்றது ஆக்சுவலா. அதுக்கு நான் மோஸ்ட்லி கோ வித் ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் ஒன். அப்புறம் அமேசானே சஜஸ்ட் பண்ணும் மோஸ்ட்லி த 23 ஆர் சம்திங். இஃப் உங்க புக் வந்து நல்லா போகுது அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் கூட இதோட விசிபிலிட்டியும் கண்டிப்பா கூடும். அண்ட் எல்லாருமே வாங்குறாங்க, நல்ல ரிவ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா ப்ரைஸை டவுன் பண்ணிக்கலாம். இட்ஸ் உங்க ஆடுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸையும் நீங்க குறைச்சிக்கலாம்.
It's completely up to you. So what Amazon suggests, I just click it, செட் டிஃபால்ட். இல்லை நீங்கள் வந்து நான் வந்து இல்லை பாலா எனக்கு வந்து டிஃபால்ட் வேண்டாம், நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போகிறேன், இப்போ க்ளோஸாக யாரும் சர்ச் பண்ணுறாங்க, அதாவது அது வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது, செட் பிட்ஸ் பை டார்கெட்டிங். க்ளோஸ் மேட்சா இருக்கு அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என் புக் பேர் வந்து நர்வஸ் சிஸ்டம் ஜேர்னல் புக் அப்படின்னா யார்ட்டும் நர்வஸ் சிஸ்டம் ஜேர்னல் புக்குன்னு டைப் பண்ணாங்க அப்படின்னா இந்த புக்கு போய் நிற்கிறோம் அப்படின்னா அந்த இதுக்கான ப்ரைஸ் தான் இது க்ளோஸ் மேட்சிங். ஸோ அதுக்கு வந்து நான் 21.21 கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி இதான் பண்றேன், டார்கெட்டிங் குரூப்ஸ். ஸோ க்ளோஸா இருக்கிறதுக்கு க்ளோஸ் அண்ட் சப்ஸ்டியூட்ஸ், லூஸ் மேட்ச், காம்ப்ளிமெண்ட்ஸ், இது எல்லாமே நான் வந்து அமேசான் என்ன சஜஸ்ட் பண்ணுதோ, பிகாஸ் அமேசான் நோஸ் மச் பெட்டர் தென் யூ. ஓகேவா? உங்க புக் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும், ஆனா அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த அளவுல இது மார்க்கெட்டிங் நடக்கும் அப்படின்னு தெரியுது வந்து அமேசான் பெஸ்ட் நெட். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அதோட பிரைஸ் இங்க பெட் செட் ஆயிரும். ஓகே, அப்புறமா நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்லாம் என்னன்னா, இப்போ என்னோட இந்த இதை எடுத்துக்கிறேன், இந்த பழைய ஆட். இதுல வந்துட்டு நான் வந்து 1-2 ஆட்லாம் பார்த்தேன்னா எனக்கு டோட்டல் காஸ்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கும் வந்து அதிகமா ஸ்பெண்ட் ஆயிருக்கும். அங்க பாருங்களேன், இந்த கிரவுண்டிங் ஜேர்னல் ஸ்பெண்ட் $2.5, லிட்டரலி $250. ஆனா ஒரு அவங்கள விச் மீன்ஸ் நான் வேஸ்டா $250 கொடுத்துருக்கேன் இந்த ஆடுக்கு, ஆனா ஒருத்தரும் வாங்கல. அப்போ எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஆட். ஏன்னா இது வந்து அட்ராக்ட் பண்ணல, அட்ராக்ட் பண்ணுது, அது கன்வெர்ட் பண்ணுதானா இல்ல. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி இது தேவையில்லாதது, இப்போ இது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு கீவேர்டு இருக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து அந்த கீவேர்டை இங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க எப்போ கண்டுபிடிப்பீங்க இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம், நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நீங்க உங்க ஆடை கொஞ்ச நாள் ரன் பண்ணி அதுக்கடுத்து தான் உங்களுக்கு தெரியணும், ஓ இந்த கீவேர்ட்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்கி, மக்கள் வர்றாங்க பாக்குறாங்க ஆனா வாங்க மாட்டாங்க. அப்ப வந்து பார்த்து கிளிக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு காசு போச்சு. லைக் நீங்க எவ்வளவு $50 செட் பண்ணிருக்கீங்களோ இல்ல இந்த மாதிரி $20 செட் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே ஓகே, பட் கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த $20 அவங்க எடுத்துருவாங்க, அமேசான் எடுத்துருவாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இல்ல. ஸோ இட்ஸ் லைக் நெகட்டிவ் கீவேர்ட். அதை வந்து இங்க நீங்க போட்டீங்க அப்படின்னா இட் ஒன்ட் கிவ் இட். லைக் இஃப் ஐ சே ஹிந்து keyword, it won't go for Hindu keyword. ஸோ இந்த கீவேர்டுக்கு மட்டும் அது காட்டாது, நம்ம புக்கு காட்டவே காட்டாது இந்த கீவேர்டை போட்டு யாரும் சர்ச் பண்ணாங்கன்னா. ஸோ இதுதான் நெகட்டிவ் கீவேர்ட். இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் கீவேர்டு வந்து தேவையே இல்லை, ஏன்னா நமக்கு எந்த கீவேர்ட் நெகட்டிவ்னே தெரியாது, அதனால தேவையில்லை. அண்ட் நெகட்டிவ் ப்ராடக்ட், இப்போ இந்த கோல்டு ஆடை பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதெல்லாம் ஒரு 1-2 ப்ராடக்ட் இன்னைக்கு என்னோடய கிடையாது, யாரோ பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்களேன், இப்போ ஷேடோ ஒர்க் புக் ஜேர்னல் யார் பண்ணியிருக்காங்க, யாரோ பண்ணியிருக்காங்க, லைலா செரனிட்டி. ஓகே, சின்ஸ் த புக் இஸ் சோ குட், அது கூட என்னோட புக் போய் நிக்குது. இஃப் ஐ திங்க் லைக் இந்த புக்குக்கும் என் புக்குக்கும் சம்பந்தமே இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த புக் எல்லாத்தையும் நீங்க வந்து நெகட்டிவ் ப்ராடக்ட் டார்கெட்டிங்ல போட்டுருக்கோம். இந்த புக்குக்கு நம்ம புக்கு போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் எடுத்து நின்றுக்கலாம், ஒன்லி நீங்க வந்து அந்த கீவேர்டையும் அந்த புக்கையும் தெரிஞ்சிருந்தா. ஓகேவா? அடுத்ததா கஸ்டம் டெக்ஸ்ட். இங்க என்ன கொடுக்கலாம்? மோஸ்ட்லி ஐ கோ ChatGPT. இதுல வந்துட்டு நியூ போகுமா? ஓகே, இதை வந்து நான் அப்படியே இதை வந்து நீங்க ChatGPTல, நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ChatGPTல கொடுப்பேன். பட் இப்போ வந்து என்னால ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ChatGPT, ஓ யா ஐ கேன் டூ இட். ஓகே, அப்புறம் சாட் லிட்டரலி நான் 0, எனக்கு மண்டையில வந்து களிமண்ணை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால நான் எல்லாமே ChatGPT தான், அது இல்லைன்னா செத்துடுவேன். Oh, okay. Okay, here it gives some
The first one, it sounds natural. Make Easter meaningful with kid. Okay. Copy and bring it here. Paste. அவ்வளோதான். ஓகேவா? We'll make sure in make Easter meaningful with kid friendly Bible stories that teach children about Jesus, faith, love, hope and resurrection. Okay, that's great. அடுத்த ஆப்ஷன், அதாவது இப்படிதான் நமக்கு வந்து ஆட் வந்து காட்டும். அமேசான்ல போனீங்கன்னா நம்ம ஆடை வந்து இப்படிதான் அமேசான்காரன் வந்து பையர்ஸ்க்கு வந்து காட்டுவாங்க. அப்புறமா கேம்பெயின் பிட்டிங், இதுல வந்துட்டு அப் அண்ட் டவுன் கொடுக்கலாம், ஃபிக்ஸ்டு கொடுக்கலாம். நான் வந்து ஆல்வேஸ் டவுன். நீ வந்து டவுன் கூட ஆயிக்கலாம், ஆனா ஐ டோன்ட் வாண்ட் கோ அப் மோர் தென் நான் என்ன ப்ரைஸ் செட் பண்ணிருக்கணும் அதை தவிர்த்து நான் மேல போவதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து கீழே போகுமே தவிர எனக்கு மேல போகவே போகாது. அண்ட் டாப் ஆஃப் த சர்ச். அடுத்தது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு ஆல்வேஸ் நம்ம புக்கை பத்தி யாராவது சர்ச் பண்றாங்க, ஏதோ ஒரு புக் அவங்க சர்ச் பண்ணி நம்ம புக் வந்து டாப் ஆஃப் த பேஜ் நிக்குது அப்படின்னா ஐ கிவ் them 10%. I mean 10% extra from my bidding. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த பேஜுக்கு 7, ப்ராடக்ட்டுக்கு வந்து 5. இதுதான் நான் வந்து நார்மலா கோட் பண்றது. இல்ல பாலா, நான் வந்து எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன் என்னோட ஆட் அப்படின்னா தாராளமா நீங்க ஒரு 35% கூட கொடுங்க. 35% கொடுத்தீங்கன்னா 50 சென்ட்ஸ் நீங்க வைக்கிறீங்கன்னா லிட்டரலி போய் நிற்கும் 80 சம்திங்ல போய் நிற்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் ஜஸ்ட் 10% எக்ஸ்ட்ரா, 7% எக்ஸ்ட்ரா, 5% தட்ஸ் ஆல். இதுதான் என்னோட லிமிட். அப்புறம் ஃபர்தர் இன்க்ரீஸ் பிட் அக்ராஸ் placements on Amazon business. Advertise and high returns on spending Amazon business overall campaign. No, I don't want to do that. அப்புறம் வந்து இதுக்கு வந்து நேம் செட் பண்ணிக்கிறேன். இதோட நேம் என்ன? Easter story, Easter Bible story, right? பைபிள் ஸ்டோரி கேம்பெயின் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நான் டேட் வச்சுப்பேன். மோஸ்ட்லி நான் வந்து என் டேட் கொடுக்க மாட்டேன். என் டேட் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வந்து அப்படியே விட்டுருவேன். ஸோ போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு எப்போ எனக்கு வந்து ஓகே இது ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரியுதோ அப்போ வந்து நான் அந்த ஆடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் என் டேட். இல்ல நீங்க வந்து இப்போ இது வந்து ஈஸ்டருக்கு நான் பிளான் பண்றேன், அதனால நான் வந்து ஈஸ்டர் டைம்ல மட்டும் வச்சா போதும் அப்படின்னா உங்களுக்கு டேட் தெரியும். எனக்கு வந்து டேட் மறந்துட்டேன், ஐ மீன் ஏப்ரல் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு இந்த ஆட் வந்து பிப்ரவரி டு ஏப்ரல் வரைக்கும் என்னன்னா போதும் அப்படின்னா அதுக்கு டேட்டை கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டேட்டுக்கு அப்புறம் இந்த ஆட் வந்து ரன் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த புக் வந்து வேஸ்ட்னு நினைக்கிறீங்க, வேஸ்ட்னா விச் மீன்ஸ் நீங்க நெக்ஸ்ட் இயர் இதே டைம் சீசனல் புக்ஸா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் அதை இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஆல் த டைம் ஆட்ஸ். ஓகேவா? மோஸ்ட்லி டெய்லி பட்ஜெட் வந்து $3. நான் வந்து $3 ஸ்டார்ட் பண்ணுவேன். எந்த புக்காக இருந்தாலும் நான் $3 ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு புக்குக்கு வந்து நான் செட் பண்ற ப்ரைஸ் வந்து இந்த 50 cents இங்க இருந்து. ஸோ 21, 22, 23, 21. இப்போ வந்து ஒரு புக்கு ஒரு கிளிக்கு 21 cents ஆகுதுன்னா இது போகும்போது அப்படியே 21, 20, 20 ஒரு எத்தனை தடவை 10, 15 தடவை கிளிக் பண்ணலாமா? அப்படியே டே பை டே என்ன ஆகும்னா இந்த புக் வந்து ஒரு நல்ல பொசிஷன் போகும்போதுலாம் இதுக்கு வந்து $1 வச்சு நீங்க பிட் வைங்க அப்படின்னு அமேசான் சஜஸ்ட் பண்ணுவோம். நான் வந்து $1 வரைக்கும் நான் அமேசான் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அதை கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் அமேசானுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு, கரெக்டா? அதனால $1 போக சொன்னாலும் நான் $1 வரைக்கும் வைப்பேன். எனக்கு $1 நான் ஒரு ஆடுக்கு வச்சேன்னா $3 செட் பண்ணும்போது 3 பேர் தான் கிளிக் பண்ண முடியும். அதுக்கு மேலதான் அது வந்து கொடுக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆடுக்கு வந்து $3 ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அதுக்கடுத்து அது புஷ் பண்ணுமானா இட்ஸ் so rare unless they are putting the exact keywords of our book. ஸோ $3 3 சேல்ஸ் போதும். அப்புறம் வந்து இன்க்ரீஸ் பிட் எதுக்கு? ஹை டிராஃபிக் டேஸ், ரொம்ப புக்கை பத்தி சர்ச் பண்ற டேட், இந்த பர்ச்சேசிங் டேஸ்லாம் இருக்குல்ல, இந்த கிறிஸ்மஸ்க்குலாம் பர்ச்சேஸ் பண்ற டைம், இல்லை வேற ஏதாவது டேஸ் வருது, மாம்ஸ் டே ஆர் ஈஸ்டர் ஆர் ஃபாதர்ஸ் டே, இதுக்கெல்லாம் புக் வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த டேட்ல வந்து ப்ரைஸ் வந்து நல்லா பீக் அப் பண்ணிட்டு மறுபடியும் டவுன் பண்ணி இதெல்லாம் பண்ணுமா? ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட்.
அதனால நான் டிக் பண்ணல. ஆட்டோமேட்டட் டாஸ்க், ஓ அதான் இது. ஓகே, ஸோ தென் லான்ச். அவ்வளோதான் கைஸ், கேம்பெயின் லான்ச் ஆகிடுச்சு. அண்ட் உடனே இது வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டு உடனே போய் அமேசானில் பார்த்தீங்கன்னா இது காட்டாது. மெதுவாக பொறுமையாக டேக்ஸ் 2 weeks டு கெட் தட். ஒரு 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 2 weeks ஆட்டும் எடுக்கும். நல்ல புக்காக இருக்குது, நல்ல சப்ளை டிமாண்ட் இருக்குது, தேவைப்படுது. ஐ மீன் டிமாண்ட் இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கும், கண்டிப்பாக மேலே போகும். அண்ட் I'm doing it, I'm making it. அதனால இல்லை எனக்கு வந்து நான் நார்மலாகவே வச்சு ஆர்கானிக் சேல்ஸே பண்ணிக்கிறேன் பலானாலும் தட்ஸ் ஸோ குட். உங்களோட நீஷ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா யூ கேன் ஜாயின் த வாட்ஸ்அப் அண்ட் ஆஸ்க் மீ எனி டைம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். we can schedule calls in the morning time. நீங்கள் வந்து மார்னிங் டைம் நல்லா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக யூ கேன் கம் டு வாட்ஸ்அப் அண்ட் டெக்ஸ்ட் மீ. ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் சப்ஸ்கிரைபர் ஆர் பிஸி டைம். எப்போனாலும் கால் பண்ணுங்க, பேசலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு ப்ரோ, இந்த புக் எப்படி மேக் பண்ணது தெரியல, எனக்கு வந்து ஐடியா கொடுங்க அப்படின்னா ஐயா என்னால் எவ்வளோ எவ்வளோத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வில் grow together. ஓகே, see you, bye bye. And உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. நான் அதை வந்து ஒரு வீடியோவா ட்ரை டு மேக் இட். Bye guys.